என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கை. இந்த ஊரில் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பதிவாக பேசாமல் நம்ம ஊர்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு மார்க்கமாக இருக்கிறாங்களே. சே இந்த ஊர் மக்களை ஃபேஸ் பண்ணுறதே நம்மளுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. இவங்களையெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலையே. ஓ மை காட். டாக்டர், என்னது இது? அந்த மென்டல் வாய்ஸ் மாதிரி கேட்குது. ஐயோ, அந்த பொண்ணா இருக்குமோ? டாக்டர் டாக்டர் நீயாம்மா? என்னம்மா பிரச்சனை? என்னம்மா ஆச்சு? டாக்டர் டாக்டர், இந்த பொண்ணுக்கு நைட் இருந்து கொஞ்சம் ஸ்டொமக் பெயினா இருக்கு. கொஞ்சம் என்னன்னு பாருங்க டாக்டர். யாருக்குமா? இதோ இந்த பொண்ணுக்கு தான் டாக்டர். என்ன டாக்டர், உங்களுக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குதா? என்னதான் டாக்டரோ, கண்ணே தெரியல, ஆனா டாக்டர்னு வேற சொல்லிக்கிறீங்க. ஐயோ. ஏமா மங்காத்தா, நைட்டு ஒரு பொண்ணு தனியாக நிற்கிறியே, சரி ஹெல்ப் பண்ணுவோமேன்னு ஒரு வார்த்தை எங்கே போகிறேன்னு கேட்ட பாவத்துக்கு ஏமா இப்படி என்னைய சாகடிக்கிற? எப்போ பார்த்தாலும் என்னைய தேடி வந்து வம்பு பண்ணிகிட்டே இருக்கிறியே, உனக்கு என்னம்மா வேணும்? யார் என் மங்காத்தா? ஒழுக்கமா என் பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு பேர் சொல்லி கூப்பிடுற வழியை பாரு. நான் எப்படி மரியாதையா டாக்டர் டாக்டர்னு கூப்பிடுறேன், அப்புறம் நீங்க ஏன் இப்படி கூப்பிடுறீங்க? நீங்களாம் ஒரு டாக்டர்? சீ. ஹலோ, ஏமா இப்படி காலங்காத்தாலேயே படுத்துற? உனக்கு என்னம்மா வேணும்? இங்க பாருங்க டாக்டர், நாங்களே எங்க பொண்ணுக்கு ஸ்டொமக் பெயின் தாங்க முடியலன்னு கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்க என்னடானா இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பாருங்க டாக்டர். அம்மாடி, அதுக்கு முதல்ல பொண்ணை காட்டுமா. யாருக்குமா வயிறு வலிக்குது? இந்த பொண்ணுக்கு தான். மீனாட்சி அக்கா, கவிதா கூட்டிட்டு இங்க வாங்கக்கா. ஏன் அங்கேயே நின்றுட்டு இருக்கிறீங்க? ஐயோ, வாங்கக்கா இங்க. சாரி டாக்டர், அது பாவம் கொஞ்சம் சின்ன பொண்ணு இல்லையா, அதுதான் டாக்டர்னா பயந்துட்டு அங்கேயே நின்றுட்டாங்க. நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க டாக்டர். இவளுக்கு தான் நைட் இருந்து ஒரே ஸ்டொமக் பெயினாக இருக்குது. கொஞ்சம் என்னன்னு பாருங்க டாக்டர். சரிம்மா, நீ கொஞ்சம் தள்ளு. மீனாட்சி அக்கா, நான் சொன்ன டாக்டர் இவரு தான்க்கா. இவர் நல்லா பார்ப்பாரு, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க. நம்ம கவிக்கு ஒன்றும் ஆகாது. கவி, நீ டாக்டர் பக்கத்தில் உட்காரு. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஊசி எல்லாம் போடுவாங்க, நம்ம போயிடலாம் வாமா. அம்மாடி கவிதா, ராத்திரி பிடிச்சி வயிற்று வலியால் நொந்து போய் கிடக்குற நீ ஒரு வாய் கஞ்சியும் கூட குடிக்காம என்னன்னு பார்த்துட்டு போயிடலாம் ஜாமி. போய் டாக்டர் பக்கத்தில் உட்காரடி மயிலே. பாப்பா வாமா, இப்படி நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. நான் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட மாட்டேன், ஓகேவா? அதுதான் டாக்டரே சொல்றாரல்ல சாமி. போ சாமி, என்னன்னு பார்த்துட்டு வாடி மயிலே. நல்லா மூச்சு இழுத்து விடுங்கம்மா. ஓகே, வெரி குட். நைட் என்னம்மா சாப்பிட்டீங்க? டாக்டர், கஞ்சி தான் டாக்டர் குடிச்சேன். ஓகே, நோ ப்ராப்ளம். காலையில் என்ன சாப்பிட்டீங்க? காலையில எதுவும் சாப்பிடல டாக்டர், ஆனா நைட் இருந்தே ஸ்டொமக் ரொம்ப பெயின் ஆயிட்டே இருக்கு டாக்டர். ஓகேம்மா, நோ ப்ராப்ளம். இல்லை, நார்மலாக தான் இருக்குது. இது ஜஸ்ட் ஹீட்னால வர்றது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய தண்ணி குடிச்சிங்கனாவே போதும், ஓகேவா? ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் தண்ணி குடிங்க, ஓகே? சரி டாக்டர். என்ன நீங்க, நாங்க நைட் இருந்து புள்ள வயிற்று வலியால துடிக்கிறாளேன்னு கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்க பாட்டுக்கு தண்ணி குடிச்சா சரியாயிருன்னு சொல்றீங்க. நீங்க நிஜமாவே டாக்டர் தானவா, இல்லை எங்களை ஏமாத்தி காசு பிடுங்குறீங்களா? ஹலோ, என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் நீ டாக்டர் தானவான்னு கேட்டுட்டே இருக்கேன். அப்புறம் எதுக்குமா என்கிட்ட கூட்டிட்டு வந்தீங்க? ஐயோ டாக்டர், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க டாக்டர். ருக்கு எப்பவும் படப்படன்னு பேசிடுவா. என் பிள்ளைக்கு வயிற்று வலி சரியானா போதும் டாக்டர். நைட்டு பிடிச்சி வயிற்று வலியால் சுருண்டு கிடக்குறா டாக்டர். இங்கே பாருங்கம்மா, நான் ஒரு 2 டேப்லெட் மட்டும் எழுதி கொடுக்குறேன். இப்போ போய் நைட் ஒன்று மட்டும் போட்டுக்கோங்க. மற்றபடி நார்மலாக தான் இருக்கா பாப்பா. நீங்கள் நிறைய தண்ணி மட்டும் கொடுங்க, ஓகேவா? சரிங்க டாக்டர். சரிம்மா, நோ ப்ராப்ளம். நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன் டாக்டர், நிஜமாவே இந்த டேப்லெட் சாப்பிட்டா வயிற்று வலி சரியாயிருமா, இல்லை தண்ணி மட்டும் கொடுத்தா போதுமா? அம்மாடி, இதுக்கு மேலே நீ இங்கே நின்ன
பெரிய ஊசியை எடுத்து ஒரே ஏத்தேத்திடுவேன். பேசாம ஓடி போயிரு. டாக்டர், இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நல்லவராக தான் டாக்டர் இருக்கிறீங்க. எங்கள் ஊர்லேயே கம்மியாக ஃபீஸ் வாங்குற ஒரே டாக்டர் நீங்கள் தான். இன்னும் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் இங்கேயே கூட்டிகிட்டு வரேன். அம்மாடி தாயே, நீங்க வரவே வேண்டாம். முதல்ல இங்கிருந்து கிளம்புமா, போமா. ரொம்ப தான் பிளிக்காதீங்க, நான் வர்றேன். அம்மாடி தாயே, முதல்ல கிளம்புமா, காத்து வரட்டும். எனக்கு இடமே இல்லை, கொஞ்சம் தள்ளிப்படு. இங்கே பாரு, நான் வெறுங்கையில் தான் படுத்திருக்கேன். நீயே ஃபுல் பாயும் கவர் பண்ணி படுத்துக்கிற. கொஞ்சம் தள்ளிப்படுடி. உனக்கு வேணும்னா நீ தனியாக பாய் எடுத்து போட்டு படு. எப்பவும் நான் வந்து படுத்தாதான் என் பக்கத்தில் வந்து படுத்துட்டு வம்புக்கு வருவியா? இவ்வளோ நேரம் நான் கட்டலில் படுத்துட்டு இருந்தேன், அங்கே வந்து படுத்தேன். இப்போ இங்கே வந்து படுத்தேன், இங்கே வந்து படுத்துட்டேன். உனக்கு அறிவே இல்லை. ஏய் கவி, கொஞ்சம் தள்ளிப்படுடி ப்ளீஸ். உனக்கு வேணும்னா நீ போய் தனியாக பாய் எடுத்து போட்டு படு, இல்லைன்னா கட்டலில் போய் படு. எப்போ பாரு என்கிட்டவே தான் வம்புக்கு வருது. பேசாமல் இருந்துரு சந்தியா, நான் தூங்கணும். என்ன 2 பேர்த்துக்கும் இங்கே சத்தம்? பேசாமல் சத்தம் போடாமல் படுங்க. அம்மாடி கவிதா, நீ நல்லா தூங்கு. வெடியால் பிடிச்சி வகுத்து வலிக்குதுன்னு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து உடம்பெல்லாம் ஒரே வலியாக இருக்குது. பேசாமல் தூங்கு சாமி. அம்மா, இந்த சந்தியாவை கட்டலில் போய் படுக்க சொல்லுமா. நான் தாம்மா முதல்ல பாய் போட்டு இங்கே வந்து படுத்தேன். இப்போ இவ வந்து படுத்துட்டு என்னை தள்ளுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். என்னன்னு கேளுமா. அம்மா, நான் கொஞ்சம் தாம்மா தள்ளி படுக்க சொன்னேன். அதுக்கு பாருமா எவ்வளோ ஓவராக பேசுகிறான்னு. ரொம்ப தாம்மா பண்ணிக்கிறான். ஐயய்யய்யோ, உங்கள் கூட பொழுதுனிக்கு சண்டை கட்டுறதே வேலை மயிர போச்சு. பேசாமல் 2 பேர் படுத்து தூங்கிருங்களாமா. நான் பேசாமல் நாளைக்கு அம்ச்சிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி நான் அம்ச்சி வீட்டுக்கு போக போகிறேன் பாரு. போ, எனக்கு என்ன, நான் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பேன். இப்போ பேசாமல் 2 பேர் தூங்குறீங்களா என்னங்கிறீங்க? என்னது, பிள்ளைகளே சாப்பிட்டு தூங்கியாச்சு. மணி 9:10 போகுது. வேலைக்கு போன மாமன் இன்னும் காணமே. என்னாச்சுன்னு தெரியலையே. ஏனோ 2 நாள் இந்த கவுண்டரையா தோட்டத்துக்கு வேலைக்கு போனதுலேருந்தே மாமா மூஞ்சியும் சரியில்லை. ஏன்னா முகமெல்லாம் வாடி ஒரு மாதிரியே இருக்கிறாரு. என்னன்னே தெரியல. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு மாமா வந்தால் கேட்டுறோணும். மாமா வராரான்னு வெளியில் போய் பார்க்கலாம். நிலா வெளிச்சு நல்லா மத்தியானமாட்ட இருக்குது. போ, மானத்தில் மீனுகளே தெரிய மாட்டேங்குதே. ஒரு மீனும் கூட கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன உள்ள உன்னும் தூங்காம மானத்தை பார்த்துட்டு உட்காந்துக்கிற? மாமா வந்துட்டீங்களா? உங்களைத்தான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன மணி 10 போகுது, இன்னும் காணமேன்னு. ஏன் மாமா இன்னாரோ? கொஞ்சம் வேலை உள்ள, அதான் நேரமாயி போச்சு. கிணத்தண்ணி ஓட்டி விட்டு போட்டு போக சொன்னாரு கவுண்டரையா, அதான் இந்நேரமாயி போச்சு. சரி, பிள்ளைகள்லாம் சாப்பிட்டாங்களா? நீ சாப்பிட்டையா? என்ன பண்ணுறாங்க பிள்ளைகோ? அது ஏன் மாமா கேட்குறீங்க? வெடியால் பிடிச்சி நம்ம கவிதாளுக்கு வகுத்து வலிக்குதுன்னு ருக்குது. அப்புறம் அவ வீட்டு பக்கத்தில் ஏதோ புதுசாக ஒரு டாக்டர் வந்திருக்கிறாருன்னு கூப்பிட்டு போனேன். என்ன முள்ள சொல்ற? நான் வெடியால போகிற போது புள்ள நல்லாத்தானே இருந்தா. அதுக்குள்ளேயும் என்னாச்சு? ஒரு வாரத்தை என்னை கூப்பிட்டு இருந்திருக்கலாமல்ல, ஏன் சொல்லல? ஆட, இப்போ என்ன போச்சுன்னு எனத்துக்கு இப்படி பார்த்துட்டு பாடுறீங்க? அதெல்லாம் ஒன்றுமில்லை, நல்லாத்தான் இருக்கிறேன். அது ஏதோ சூட்டுக்காமா. ஆமாமா, இருந்தாலும் இருக்கு. வெயில் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு, மண்டை புழக்குது. இன்னும் அக்னி நட்சத்திரத்துக்கெல்லாம் என்ன ஓடு போட போதோ தெரியல. ஐயோ, காட்டுக்குள்ள வேலையே செய்ய முடியல உள்ள. ஆமாம்மாம்மா, மார்கழியில் மரமெல்லாம் நடுங்கும், தையிலும் தலையெல்லாம் நடுங்குங்கிற கதையா. தைய முடி போகுது, மாசி ஆரம்பிக்க போகுதல்ல. அப்புறம் முனி மாசியில் மண்டை புழக்கமல்ல வெயிலே. அது சரிதான் புள்ள. ஐயோ, இப்பவே ஆரம்பிச்சிருச்சு, ஒன்றும் முடியல. நல்லா கம்பு எல்லாம் வாங்கிட்டு வந்து ஓட்டை எல்லாம் கூழ் வச்சு கொடு. சரியானங்க மாமா, வச்சுக்கலாம். நீங்கள் முதல்ல வந்து ஒரு வயசு சோறு ஒன்றுங்க வாங்க. எந்நேரமாச்சு, மணி 10:10 ஆக போகுது. சாப்பிடலாம் புள்ள. இப்போ சோத்துக்கு என்ன அவசரம்? தண்ணி குடிச்சு வகுரே பானையாட்டு கிடக்குது. நானும் போயிடலான்ட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன். இந்த நிலா வெளிச்சத்தில் ஒன்றுமே தெரியல, நேரமானதே தெரியல. போ, மணி 10 இருக்குமா? இருக்குன்னு தான் மாமா நினைக்கிறேன். நான் எங்கே உங்களை இன்னும் காணன்ட்டு வெளியில் வந்து உட்கார போதே மணி 9:30. இப்போ 1 மணி நேரம் இருக்காது. இருக்கு. சரி, வெடியால் நேரத்தில் வர சொல்லிக்கிறாரு கவுண்டரையா. நம்ம போய் தூங்கலாம் நடம். ஏன் மாமா, நம்மளுக்கு தோட்டத்து வேலை செய்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. இருந்தாலும் நீங்கள் என்னமோ கவுண்டரையா தோட்டத்துக்கு போனதுலேருந்து ரொம்ப வேலை செய்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது மாமா. அன்னாடு நானும் பார்க்குறேன், வாரபோது முகமெல்லாம் வாடி ரொம்ப டயர்டாக வாரீங்களா? ஏன் மாமா, ரொம்ப வேலைங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை உள்ள. ஏன் அப்படி கேட்குற?
ஏன் மாமா கட்டுன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் எப்படி இருப்பீங்கோ, எந்த நேரத்துக்கு உங்கள் முகம் எப்படி இருக்கும்னு கூடவா எனக்கு தெரியாது. அது தெரியாமத்தான் இந்த 10-15 வருஷமாக நம்ம உழப்பத்தான் நடத்துறேனா? ஏன் மாமா ரொம்ப வேலை வாங்குறாரோ? இல்லை மீனாட்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாமா நீங்கள் இல்லைன்னு சொல்கிறதுலையே எனக்கு நல்லா தெரியுது என்னமோ இருக்குதுன்னு. உண்மை சொல்லுங்க மாமா. ரொம்ப வருத்தமாக இருந்ததுன்னா அங்கே எல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் உண்மை சொல்லுங்க. ஏன் அன்னாடு முகமெல்லாம் வாடி கிடக்குது, ரொம்ப கைகாலெல்லாம் நொந்து போய் வரீங்களான்னு தெரியுது எனக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை புள்ள, உனக்கு அப்படி தெரியுது. நான் என்ன செய்யாத வேலையா நம்ம காட்டில் செய்யலையா சொல்லுவாங்களா? அதைத்தே மாமா நானும் சொல்கிறேன். நம்ம காட்டில் செய்கிற போதும் கூட நீங்கள் இப்படி நொந்து போகலையே. நம்ம அத்தான வேலை செஞ்சோமே அன்னைக்கெல்லாம் நீங்கள் இப்படி இல்லையே. இந்த 2 நாளாகத்தான் கவுண்டரையா காட்டுக்கு போகிறீங்க, ஆனால் முகமெல்லாம் வாடி ரொம்ப நொந்து போய் வர்றீங்களே ஏன்னு கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை புள்ள, நம்ம காட்டில் உட்காந்து வேலை செய்வோம். இங்கே முடியலினாலும் செஞ்சுதேன்னு ஆகும்னு, அதனால கொஞ்சம் டயர்டு அத்தனதே. இல்லை மாமா எனக்கு தெரியாதா, கட்டினவளுக்கு தெரியாதா புருஷன் பருத்தம் என்னன்னு? நீங்கள் சொல்லுங்க மாமா, எதுவாக இருந்தாலும் உண்மை சொல்லுங்க. நீ சொல்றது சரிதான் புள்ள, ஆனா எனக்கு வேலையில எல்லாம் பெருசா வருத்தம் இல்லை, மனசுக்குள்ள ஒரு வருத்தம். அதனாலதான் உனக்கு அப்படி தெரியுது. நீ கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சேன், கண்டுபிடிச்சு போட்ட. ஏன் மாமா இத்தனை வருஷமா அங்கே கூட பொழப்புத்தானே நடத்துறனே, எனக்கு இதுங்க கூடவா தெரியாது? நான் நினச்ச மாதிரியே ஆகிப்போச்சு பார்த்தியா? சொல்லுங்க மாமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன வருத்தம்? அது ஒன்றும் இல்லை புள்ள, நம்ம கவுண்டரையாவோட மகன் ஊர்லேருந்து வந்திருக்கிறாரு, கேள்விப்பட்டியா நீயே? சொன்னாங்க மாமா, ஊருக்குள்ளே பேசிகிட்டே இருந்தாங்க. மீனாட்சி, நான் எப்பவும் போலதான் புள்ள இன்னைக்கு தோட்டத்துக்கு வேலைக்கு போனேன். ஆனால் இருந்திருந்தா அப்படி கவுண்டரையா ஏன் இத்தனை நேரம் கழிச்சு வர்ற, உனக்கு வேலைக்கு வர்றதுன்னா என்ன நினச்சிட்டு இருக்கிற, அப்படி இப்படின்னு பட்டுன்னு பேசி போட்டார் புள்ள. எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் சங்கடமாகவும் போச்சு. அடப்பாவுமே, என்ன மாமா சொல்கிறீங்க? நம்ம கவுண்டரையா அப்படியெல்லாம் பேச மாட்டாரே, என்ன மாமா சொன்னாரு? மீனாட்சி, அவர் மகனுக்கும் அவருக்கும் ஏதோ மனசளவில் கொஞ்சம் பிரச்சனை ஏட்டக்குது. அவர் அந்த கோபத்தையெல்லாம் எங்கள் மேலே கொண்டு வந்து காட்டுறாரு மீனாட்சி. எனக்கு ரொம்ப சங்கட்டமாக போச்சு உள்ள. மாமா அவர் பேசினா பேசிட்டு போறாருங்க மாமா. அவரை பற்றி நம்மளுக்கு தெரியாதா? கம்மக ஒன்றையாதேனோ விடுங்க மாமா. உனி அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது? நம்மளே அவைகளை நம்பி இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறோம். அதனால நம்ம எல்லாத்தையும் அனுசரித்து தானே மாமா போகணும். நீ சொல்றதும் சரித்தான் புள்ள. நம்ம அவர் வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறதுனால தானே அவர் சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்பட வேண்டியதுதான் இருக்குது. இதுவே நம்ம இடமா இருந்தா நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாமல்ல மீனாட்சி? மாமா நீங்க என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. குடிசையோ கூரையோ நம்ம இடமா இருந்ததுன்னா நம்ம ஒருத்தருக்கும் பயப்படாம இருக்கலாமல்ல உள்ள, அதைத்தான் சொல்றேன் நானு. அதுவும் சரித்தேன் மாமா. ஆனா இப்ப நம்ம என்ன பண்ண முடியும் மாமா? நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாமா? என்ன உள்ள சொல்றேன்? ஏன் மாமா, நம்ம ஏன் நம்ம கிட்ட இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் எப்படியோ ஒன்று புரட்டி ஏதோ ஒரு உட்கார அளவுக்குனால, ஒரு குடிசை அளவுக்குனால ஒரு இடத்த வாங்கி ஒரு சின்ன குடிசை போட்டு உட்காரக்கூடாது? ஆமா மீனாட்சி, நீ சொல்றதும் சரித்த. நானே இதை பற்றி உன்கிட்ட கேட்கலான்னு தான் நினைச்சேன். இருந்தாலும் நகையெல்லாம் விற்கணும்னா நீ என்னாலும் சொல்லுவியோ என்னமோன்ட்டு தான் புள்ள நான் உன்கிட்ட கேட்கவே இல்லை. ஆட என்ன மாமா சொல்கிறீங்க நீங்கள்? இந்த மாதிரி நேரத்தில் நக்கறக்கு இல்லாததேன்னு இருந்தா என்ன, இல்லாமல் போனால் என்ன மாமா? நம்மளை மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் நகை இருக்கிறதே இந்த மாதிரி நேரத்தில் ஏதோ ஒன்று பயன்படுத்திக்கிறத. பேசாமல் இருக்கிற நகையெல்லாம் விற்று போட்டு நம்ம உட்கார்றக்கு ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணலாம் மாமா. மீனாட்சி, நான் ஒரு இடமும் கூட பார்த்துட்டேன் மீனாட்சி. இருந்தாலும் நீ என்ன சொல்லுவியோ ஏது சொல்லுவியோ, கொடியெல்லாம் விற்கணும்னு பொண்டாட்டிக்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு வருத்தத்திலேயே விட்டுட்டோம் புள்ள. இப்போ நீ சொல்லிட்டு எல்லாம் நான் அந்த இடத்த வாங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் மீனாட்சி.
ஐயோ மாமா, நான் என்ன நினைக்க போறேன் இதில்? ஏன் என்ற கிட்ட இருக்கிற கொடி விற்றா இன்னைக்கு விற்றா நம்ம நாளைக்கு வாங்க போகிறோம். ஏன் மாமா, நம்மளுக்குன்னு உட்கார்றதுக்கு ஒரு வீடு கட்டி உட்கார்றத விட இந்த நகையை போட்டுட்டு மினிக்கிட்டு தெரியறதுல எனக்கு என்ன மாமா சந்தோஷம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் மாமா, உங்கள் மனசில் நினச்ச மாதிரி நீங்கள் போய் இடத்த பாருங்க, ஒரு ஊட்ட கட்டுறக்கு வழி பாருங்க. நாளைக்கே நம்ம இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் விற்று போட்டு பணத்தை புரட்டிட்டு வந்துடலாம். என்ன மாமா? எனக்கு ரொம்ப சந்தோஷம் புள்ள. கண்டிப்பா உனக்கு கூடி சீக்கிரம் நான் எப்படியாலும் அந்த கொடி வாங்கி கொடுத்துட்றேன். மாமா, அதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மாமா. என்னைக்குமே என்ற மனசுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, உங்க மனசுக்குள்ள நான் இருக்கிறேன். அப்புறம் என்ன மாமா இந்த கோடி அது இதுன்ட்டு எனக்கு ஒரு மஞ்ச கயிறு போதும் மாமா. நீங்க ஒன்னத்துக்கும் கவலைப்படாதீங்க. மீனாட்சி, நீ பேர்ல மட்டும் மீனாட்சி இல்லை, அந்த மதுரை மீனாட்சியே எனக்கு பொண்டாட்டியா வந்து கிடைச்சது. எந்த ஜென்மத்துல நான் பண்ணியுமோ தெரியல மீனாட்சி. மாமா, போதும் போது நீங்க விட்டா ஓவரா கொஞ்சுவீங்க, ரொம்ப பேசுவீங்க. பேசாம சோத்துண்டு ஓட் படுங்க வாங்க. மீனாட்சி, அப்ப நம்ம நாளைக்கே இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் வித்துடலாமா புள்ள? மாமா, நாளைக்கு என்ன இப்பவே வேணாலும் நடங்கோ. கடைக்காரன் திறந்து வச்சிருந்தாருன்னா கொண்டு போய் கொடுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம். இல்லை புள்ள, நம்ம ருக்கு அவளோட மோதிரத்தை விற்று உனக்கு ஊறுகாய் பிஸ்னஸ் தொடங்கலான்னு சொன்னப்போ கூட நம்ம கிட்ட இருக்கிற நகை பற்றியே நம்ம ஒன்றும் பேசல. அதனால அவிகளை என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே. மாமா, நம்ம ருக்கும் சரி அம்சாலும் சரி யாரும் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க மாமா. அதுவும் இல்லை, மற்றவைகளுக்காக நம்ம வாழணும்னு நினச்சோம்னா நம்ம வாழ்க்கை வாழவே முடியாது மாமா. இப்போ நம்ம எடுத்திருக்கிற முடிவு தான் ரொம்ப சரியான முடிவுன்னு எனக்கு தோணுது. உனி நம்ம எதையும் யோசிக்காம யார் சொல்கிறதையும் காதில் வாங்கிக்காம நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் மாமா. இந்த மாதிரி நீ என்னைக்கும் எனக்கு ஆதரவாக இருந்தீன்னா போதும் புள்ள, நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் நல்ல முறைக்கு நடத்தி போடுவேன். மாமா, என்னைக்கும் நான் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பேன், நீங்களும் எனக்கு பக்க பலமாக இருங்கோ. நம்ம கண்டிப்பாக 4 பேர் நம்மளை நல நிமிந்து பார்க்குற அளவுக்கு வாழ்ந்து காட்டுவோம் மாமா. எனக்கு ரொம்ப சந்தோஷம் மீனாட்சி.